Hi friends, hello vanakkam. This is Shivaji. Friends, strictly stop loss யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு அதை கேட்டு போர் அடிக்கலாம். மேபி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புதுசாக வரவங்க அவங்க பாவம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து நான் அந்த ஸ்ட்ரிக்ட்லி எல்லா டைமில் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிற மென்ஷன் பண்ணுறேன். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காகனா, சார் நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் டெலிகிராமில் போடுறீங்க, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறீங்க, எல்லாம் ட்ரெண்ட் லைன், அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருது, நீங்கள் எதோ ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சுக்கிறது, அது அதில் கீழே வரோன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மேலே போகணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் வந்து கீழே சப்போர்ட் லைன் போடுறீங்க, எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து எப்படி வாங்குறது, இங்கே நம்ம எப்படி விற்கிறது, எதை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டாப்பில் நிறைய சிக்னல் வரும். அதில் ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாப்பில் நிறைய டைப் ஆஃப் சிக்னல், செல்லிங் சிக்னல் வரும். அதில் ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனோட லைக்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சிக்னல், ரிவர்சல் சிக்னலை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றத அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். இது மேக்ஸிமம் லைக் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேலே வந்து ரீசன்ஸ் ஏரியான்னு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். சார்ட் வந்து ப்ரைஸ் மேலே போய்ட்டுருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியல, கீழே வருமா இல்லையா அப்படின்னு தெரியல. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பின் பார், அதாவது இந்த ரேஷன்ஸ் இருக்குல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ் இடத்துல இந்த பேரிஷ் பின் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, பின் பார்னால் என்ன, இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு கேனில், ரெண்டாவது கேனில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு கேனில் இந்த பக்கம் மேலேருந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிடுச்சுனாவே அது ஒரு செல்லிங் சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து செல் அண்ட் பைக்கான வேலை இருப்பா. அது கீழே நம்ம செல்லிங்கும் பண்ணலாம். மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு அது கீழே நீங்கள் செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 80% ஒர்க் ஆகும் இந்த சிக்னல். நான் சொல்லி ஏன் இந்த பர்டிகுலர் இப்போது இவ்வளோ விஷயத்தில் இந்த சிக்னல் மட்டும் ஏன் சொல்ல வரீங்க அப்படின்னா, இது வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பின்பார் கேண்டில் மேலே வந்துச்சு அப்படின்னாவே அதனுடைய அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் டபுள் கேண்டில் ரிஜெக்ஷன் வந்துச்சுனாவே அந்த ட்ரேடிங் வந்து கிட்டத்தட்ட 80% என்ன சொல்லுது, அன்பிலீவபிள், உங்களுக்கு சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாவது ரெட் கேண்டில் மாதிரி பின்பேர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதாவது இதுக்கு கீழே நீங்கள் சேலிங் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து 85% ஒர்க் ஆகும். இன்னும் 5% எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஷன்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பின்பார் கேண்டில் வந்துச்சுன்னாவே வேறு லெவலில் அந்த ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ஒரு கேண்டிலுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோமா, வேறு எதுவும் அந்த இடத்துல ரேஷன்ஸ் ஏரியாவில் வராதா இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் தேவை நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டிலாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஃபுல் சாலிட் ரெட் கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்குது, தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல வருது, ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே ரிஜெக்ஷன் வந்துச்சு, ரெண்டாவது கேண்டில் என்ன இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அதுவும் ரிஜெக்ஷனாக கொடுக்குது, அப்போ இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாமே. சரி சார், இந்த பக்கம் வந்து நம்ம க்ரீன் ரெண்டு, இந்த பக்கம் க்ரீனு இந்த பக்கம் ரெட்டு வருது, இந்த பக்கம் எடுக்கலாமா, தாராளமாக எடுக்கலாம். என்னென்னா உங்களுக்கு அந்த 85% அக்யூரேசின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். 80%, 70%. இப்போ இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு 70% உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. மொத்தத்தில் கேனில் என்ன சொல்ல, கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா, ரைட், ஓகே. இந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இல்லை, பையிங் வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேனில் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கம்மியாகும். அதனால் தான் அந்த பின்பார் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது நான் சேலிங் வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா ஃபஸ்ட் கேனில் உங்களுக்கு செல்லிங் சிக்னல் கொடுத்துறாங்க, ஒன்று சிக்னல். ரெண்டாவதுன்னா இங்கே இதுலேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் வந்து செல்லிங் ப்ரெஷர் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி, அதேமாதிரி பையிங் சைடு கூட அவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைன் இந்த இடத்துல நம்ம பை எடுக்கிறோம் சார் அப்படின்னா, இந்த பையிங்கில் கூட பின்பார் இதே மாதிரி புல்லிஷ் பின்பார். அப்போ இதில் என்னன்னா செல்லிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, அகைன் புஷ் பண்ணி பை எடுத்து விட்டுருக்காங்க, திரும்ப வந்திருக்காங்க, திரும்ப வந்து மேலே போய் விட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே வந்து பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அது மாதிரி பேட்டர்ன் அமைஞ்சதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பையிங்கான வியூ பார்க்கலாம். இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகேங்களா? இப்போ ஆனால் இதில் பையிங் சைடு என்ன, இந்த கேனில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் வரணும், இது க்ரீன் வரணும். அப்போ என்ன ஆகுனா இது இன்னும் வந்து ஒரு 85% வந்து அட்லீஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் மாறி வசதியில் ஒரு 80%, ஒரு 5% வந்து கொஞ்சம் கம்மியாக லைட்டாக ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஓகே, இந்த ட்ரேட் எடுக்கலாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஓகேங்களா? இது பாருங்கள், இப்போ இதில் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் வருது, லைட்டாக ரிஜெக்ஷன் வருது. இதில் வந்து ரிஜெக்ஷனே இல்லை, 2 ரிஜெக்ஷன் பாடியோட கொடுக்குது. அப்போ என்ன ஆகுனா இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லைட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து புல்லிஷ் பின் பார் தான். அதே மாதிரி இதில் கொஞ்சம் பின் பார் இருக்கும், இது பின் இல்லை, லைட்டாக ஷேடோ இல்லை. ஆனால் ரெண்டுமே வந்து சேலிங்கான ஒரு சிக்னல் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி கூட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ண பாருங்கள். ஆனால் இந்த பின் பார் எதுவும் வரல, இன்றைக்கி ஜஸ்ட் வியூஸ் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகாது, என்னோடய லைவ் மார்க்கெட் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில். பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த லெவல் தாண்டி இதுக்கப்புறம் மேலே போகும். அந்த லெவல் கூட உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிடுவேன் லைவ் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற குரூப். நிறைய பேர் வந்து சார் உங்களுக்கு வெபினார் எப்படி ஜாயின் பண்ணணும் என்னென்னு கேட்குறீங்க. எல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 days வந்து கிளாஸ் இருக்கும். முழுக்க கற்றுக்கணுன்றவங்க மட்டும் வாங்க. இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணுறவங்க, இந்த என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, நீங்கள் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, அது மாதிரிலாம் கேட்குறவங்க தயவு செஞ்சு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. நம்ம சார்ட் ரீடிங் முழுசாக கற்றுக்கணும், நான் ஷேர் மார்க்கெட் பற்றி முழுசாக கற்றுக்கணும்னு விரும்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இல்லை சார் நாங்கள் யூடியூப்பில் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம், நாங்கள் ஃப்ரீ சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்றவங்க 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு 1 hour இது. விருப்பம் இருந்தால் நீங்களும் அதில் வந்து ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். ஜஸ்ட் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகலாம். கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் லைக்ஸ் மூலிமா அதிகரிக்கலாம். உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எதில் வேணால் ஷேர் பண்ணி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்களும் அதில் வந்து கலந்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.